வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். மாணவர்களுக்கு துப்பாக்கி வழங்குகிறது ஆர்ஜேடி, மடிக்கணினி வழங்குகிறது என்டிஏ. பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. கிளிமஞ்சாரோ சிகரம் ஏறி தமிழகத்தைச் சேர்ந்த 5 வயது சிறுவன் சிவவிஷ்ணு சாதனை. தொழில் அதிபர் அனில் அம்பானி நவம்பர் 14ஆம் தேதி ஆஜராக வேண்டும், அமலாக்கத்துறை சம்மன். உடல் பருமன், இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய் இருந்தால் அமெரிக்கா விசா கிடையாது. உலகம் முழுவதும் செயல்படும் அமெரிக்கா தூதரகங்களில் புதிய கட்டுப்பாடுகள் உடனடியாக அமல். வாக்கு திருட்டு விவகாரத்தில் இன்னும் விரிவான தகவல்கள் எங்களிடம் உள்ளன. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. உடலில் புகுந்த ஆவியை விரட்டுவதாக கூறி பெண்ணுக்கு சாராயம் கொடுத்து சித்திரவதை. கேரளாவில் மந்திரவாதி உட்பட 3 பேர் கைது. இந்திய ரயில்வேயில் வந்தே பாரத், நமோ பாரத், அம்ரித் பாரத் வகை ரயில்கள் அடுத்த தலைமுறைக்கான ரயில்களாக உருவெடுத்துள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். கரூரில் மாரத்தான், வாக்கத்தான் போட்டிகளை செந்தில் பாலாஜி கொடியசைத்து துவக்கி வைத்தார். தமிழகத்தில் 3 ஆண்டுகளில் 6453 மெட்ரிக் டன் கேழ்வரகு கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தகவல். SIRக்காக வழங்கப்படும் கணக்கீட்டு படிவத்தில் ஏராளமான குழப்பங்கள் இருக்கிறது. முதல்வர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கேரளாவுக்கு ஆம்னி பேருந்துகளை இயக்க மாட்டோம், தமிழக ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் அறிவிப்பு. என் மீது சுண்டு விரல் பட்டாலும் அதற்கான காரணம் அன்புமணியும் சௌமியா தான். திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.